சாஃப்டான ஆலு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கப் கோதுமை மாவு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக மாவை பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை நார்மலாக எப்பவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துகிட்டு நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை பேனில் சேர்த்து நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.